வெல்கம் டு நிக் கிச்சன். இன்னைக்கு நாம நிக் கிச்சனில் கொளுத்துற வெயிலுக்கு ஏற்ற மாதிரி 3 விதமான ஜூஸை எப்படி டேஸ்ட்டாக ரெடி பண்ணலான்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. ஜூஸ் செய்கிறதுக்காக பாதாம் பிசின் 4 துண்டு நைட்டு ஊற வச்சுக்கோங்க. 4 பீஸை நீங்கள் ஊற வச்சாலே இந்த பவுல் நிறைய உங்களுக்கு ஊறி வந்துடும். இந்த மாதிரி சப்ஜா விதை 15 நிமிஷம் முன்னாடி 1 ஸ்பூன் ஊற வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம வாட்டர்மெலன் ஜூஸ் நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பொடியாக வாட்டர்மெலனை கட் பண்ணி வச்சுக்கோங்க. இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். நான் கொட்டையோடு தான் சேர்த்துக்கிறேன். இது கூட 10 புதினா இலையை சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்குங்க. அரைச்ச ஜூஸை இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணிக்கோங்க. 1 ஸ்பூனால் இதை நம்ம எடுத்து விட்டுடலாம். அப்போ தான் ஜூஸ் கீழே இறங்கும். ஒரு கிளாஸில் நம்ம கொஞ்சமாக வாட்டர்மெலனை சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. இது கூட 2-3 புதினா இலையும் சேர்த்துக்குங்க. சப்ஜா விதையை 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. ஒரு ஸ்பூன் லெமன் ஜூஸை பிழிஞ்சு விட்டுக்குங்க. அதிகமாக வேண்டாம். 1 கிளாஸ் வாட்டர்மெலன் ஜூஸ்க்கு இது சரியான அளவாக இருக்கும். அரைச்சி வச்ச வாட்டர்மெலன் ஜூஸை இப்போ சேர்த்துக்குங்க. 1 ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. இதில் விருப்பம் இருந்தால் இப்போ நீங்கள் ஐஸ் க்யூபை சேர்த்துக்கலாம். இப்போ வாட்டர்மெலன் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. அடுத்ததாக பால் சர்பத் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு காய்ச்சி ஆற வச்ச பாலை ஒரு 1/2 லிட்டர் எடுத்துக்குங்க. பர்பிள் கலருக்காக நான் பிளாக் கரண்ட் பல்ப்ஸ் எடுத்திருக்கேன். இது இருந்தால் சேர்த்துக்குங்க. இது இல்லைனாலும் உங்ககிட்ட வேறு சிரப் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நைட் ஊற வச்ச பாதாம் பிசினை 2 ஸ்பூன் சேர்த்துக்குங்க. இது மீதி இருந்தால் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிவிட்டு 1 வீக் வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அடுத்ததாக சப்ஜா விதையை சேர்த்துக்குங்க. அடுத்ததாக பிளாக் கரண்ட்டை நம்ம 3 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கிளாஸோட ஓரங்களில் சேர்த்திங்கன்னா பார்க்க ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். அடுத்ததாக காய்ச்சி ஆற வச்ச பாலை நம்ம சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பமான அளவு ஐஸ் க்யூபை சேர்த்துக்குங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகரை இது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக இது கூட நான் 1 ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிறேன். சுகர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. லைட் வைலட் கலரில் நமக்கு சூப்பரான பால் சர்பத் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அடுத்ததாக நம்ம லெமன் ஜூஸ் ரெடி பண்ணிக்கலாம். 1/2 லெமனை இந்த மாதிரி பிழிஞ்சு விட்டுக்குங்க. அடுத்ததாக 2 ஸ்பூன் பாதாம் பிசின் சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் சப்ஜா விதையும் சேர்த்துக்குங்க. 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நன்னாரி சிரப்பை இதில் சேர்த்துக்குங்க. தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க. வெயிலுக்கு ஏற்ற மாதிரி சில்லுன்னு நன்னாரி ஜூஸும் நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கடைசியாக 2 ஸ்பூன் ஐஸ் க்யூபையும் இது கூட சேர்த்துக்குங்க. கொளுத்துற வெயிலுக்கு ஏற்ற மாதிரி 3 விதமான சூப்பரான ஜூஸை ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே மாதிரி ஜூஸ் செஞ்சு கொடுங்க. நிக் கிச்சன் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.